எங்கள் பாப்பா இது 2வது அட்டம்ப்ட்டு. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் பண்ணால் மார்க் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, கிடைக்கல. எப்படி அதிலே படித்து பாஸ் ஆகி சாதிச்சு காட்டுவேன்ட்டு ஒரு கிராமத்தில் இந்த பிள்ளை திருப்பியும் வந்திருக்கா. 2வது அட்டம்ப்ட் வந்திருக்கா. ஊராட்சி ஒன்றிய கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கா. என்னை பொறுத்த வந்து நீட் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா நாங்கள் இல்லாதவங்க லட்ச லட்சமாக பணம் கட்டி சேர்க்க முடியாது. நீட்டுன்னா பொதுவானது. இது பாஸ் ஆனால் கிடைக்க போது இல்லைன்னா இது வந்து நீட்டு இல்லாமல் போனாச்சுங்க. பணம் இருக்கவங்க 10 லட்சம் எடுத்து சீட்டை வாங்கிடுவாங்க. நாங்கள் இல்லாத விவசாயம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு 10 லட்சம் கிடையாது. அதுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். எங்களுக்கு நீட் இருந்தான்னு வச்சுக்கோங்க, பொதுவானது. சரி படித்தா பாஸ் ஆகிட்டா, கிடைக்கலையா சரி இப்போ அடுத்தது படிக்கலாம். ஆனால் இவ படித்து ஃபஸ்ட்டு படித்தும் போன மார்க் ஒரு 10 மார்க் கம்மியானால தான் சீட்டு கிடைக்கல. எதுக்கு படிக்கிறேன்னா படித்து காட்டுவேன், சாட்சி காட்டுவேன். 1 இயர் வேஸ்ட்டான பரவாயில்லன்னு சொல்லி காலேஜுக்கு போகாமல் வீட்டில் இருந்தே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி திருப்பியும் வந்திருக்கா. தமிழ் மீடியமாக தான் படித்தா, தமிழ் தான் எடுத்திருக்கா. இப்போ இங்கிலீஷ் எடுக்கலை, தமிழ் சம்மந்தப்பட்டு தான் படித்து வந்திருக்கேன். என்னை பொறுத்தவரைக்கும் நீட் இருக்குது நல்லது. இல்லாதவங்களுக்கு நீட்டு தான் நல்லது. இருக்கிறவங்களுக்கு நீட்டு தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான். கவிதா. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எனக்கு சீட் கிடைக்கல. இப்போ செகண்ட் அட்டம் பண்ணியிருக்கேன். எப்படி செகண்ட் அட்டம்ப்டில் சீட்டு கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கேன். அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படி முயற்சி பண்ணி நான் நீட்டில் பாஸ் ஆகி சீட் வாங்கிடுவேன், டாக்டர் ஆவேன். அவ்வளோதான். என் பேர் முத்துலட்சுமி. நாங்கள் ஓடப்பட்டியிலேருந்து வரோம், தேனி மாவட்டம். என் பொண்ணு பேர் வி தேவிகா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, நல்லா எழுதுவா சக்ஸஸ்ஃபுல்லாக. என் பொண்ணு வந்து இந்த நீட் தேர்வில் ஃபஸ்ட் மார்க் எடுத்துருவா. இப்போ நீட் தேர்வு பல சர்ச்சை இருக்கு, வேண்டாம் வேண்டாம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம். நீட் தேர்வு இருந்தா நல்லதா இல்லைன்னா நல்லதா? காசு இல்லாதவங்களுக்கு இருந்தால் நல்லது, காசு இருக்கிறவங்களுக்கு வந்து இல்லைன்னா நல்லது. நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கோம். என் சிஸ்டர் ராமேஸ்வரத்துலேருந்து வந்து இங்கே நீட் தேர்வுக்காக எழுத போயிருக்கா. அவள் நல்லா படிச்சிருக்கா, ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டா? ராமேஸ்வரத்தில் எந்த ஸ்கூலில் படித்தா? விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா. கண்டிப்பாக பாஸ். எங்கள் பாப்பா இது 2வது அட்டம்ப்ட்டு. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் பண்ணால் மார்க் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, கிடைக்கல. எப்படி அதிலே படித்து பாஸ் ஆகி சாதிச்சு காட்டுவேன்ட்டு ஒரு கிராமத்தில் இந்த பிள்ளை திருப்பியும் வந்திருக்கா. 2வது அட்டம்ப்ட் வந்திருக்கா. ஊராட்சி ஒன்றிய கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கா. என்னை பொறுத்த வந்து நீட் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா நாங்கள் இல்லாதவங்க லட்ச லட்சமாக பணம் கட்டி சேர்க்க முடியாது. நீட்டுன்னா பொதுவானது. இது பாஸ் ஆனால் கிடைக்க போது இல்லைன்னா இது வந்து நீட்டு இல்லாமல் போனாச்சுங்க. பணம் இருக்கவங்க 10 லட்சம் எடுத்து சீட்டை வாங்கிடுவாங்க. நாங்கள் இல்லாத விவசாயம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு 10 லட்சம் கிடையாது. அதுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். எங்களுக்கு நீட் இருந்தான்னு வச்சுக்கோங்க, பொதுவானது. சரி படித்தா பாஸ் ஆகிட்டா, கிடைக்கலையா சரி இப்போ அடுத்தது படிக்கலாம். ஆனால் இவ படித்து ஃபஸ்ட்டு படித்தும் போன மார்க் ஒரு 10 மார்க் கம்மியானால தான் சீட்டு கிடைக்கல. எதுக்கு படிக்கிறேன்னா படித்து காட்டுவேன், சாட்சி காட்டுவேன். 1 இயர் வேஸ்ட்டான பரவாயில்லன்னு சொல்லி காலேஜுக்கு போகாமல் வீட்டில் இருந்தே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி திருப்பியும் வந்திருக்கா. தமிழ் மீடியமாக தான் படித்தா, தமிழ் தான் எடுத்திருக்கா. இப்போ இங்கிலீஷ் எடுக்கலை, தமிழ் சம்மந்தப்பட்டு தான் படித்து வந்திருக்கேன். என்னை பொறுத்தவரைக்கும் நீட் இருக்குது நல்லது. இல்லாதவங்களுக்கு நீட்டு தான் நல்லது. இருக்கிறவங்களுக்கு நீட்டு தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான். கவிதா. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எனக்கு சீட் கிடைக்கல. இப்போ செகண்ட் அட்டம் பண்ணியிருக்கேன். எப்படி செகண்ட் அட்டம்ப்டில் சீட்டு கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கேன். அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படி முயற்சி பண்ணி நான் நீட்டில் பாஸ் ஆகி சீட் வாங்கிடுவேன், டாக்டர் ஆவேன். அவ்வளோதான். என் பேர் முத்துலட்சுமி. நாங்கள் ஓடப்பட்டியிலேருந்து வரோம், தேனி மாவட்டம். என் பொண்ணு பேர் வி தேவிகா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, நல்லா எழுதுவா சக்ஸஸ்ஃபுல்லாக. என் பொண்ணு வந்து இந்த நீட் தேர்வில் ஃபஸ்ட் மார்க் எடுத்துருவா. இப்போ நீட் தேர்வு பல சர்ச்சை இருக்கு, வேண்டாம் வேண்டாம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம். நீட் தேர்வு இருந்தா நல்லதா இல்லைன்னா நல்லதா? காசு இல்லாதவங்களுக்கு இருந்தால் நல்லது, காசு இருக்கிறவங்களுக்கு வந்து இல்லைன்னா நல்லது. நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கோம். என் சிஸ்டர் ராமேஸ்வரத்துலேருந்து வந்து இங்கே நீட் தேர்வுக்காக எழுத போயிருக்கா. அவள் நல்லா படிச்சிருக்கா, ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டா? ராமேஸ்வரத்தில் எந்த ஸ்கூலில் படித்தா? விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க.